மணிலாலிடம் வங்கி சேவையை கற்றுக்கொள்ளுங்கள். மணிலால் தனலட்சுமியின் வீட்டில் வேலை பார்த்து வந்தார். தனலட்சுமி ஜி, இந்த பென்சில் பாக்ஸின் விலை ரூபாய் 200 இல்லையா? இதை எளிதாக 100 ரூபாய்க்கு வாங்கியிருக்கலாம். நீங்கள் ஏன் இவ்வளவு அதிகமாக செலவு செய்துள்ளீர்கள்? வெறும் 100 ரூபாய் மட்டுமா? உண்மையில் இவ்வளவு தொகைக்கு இதே போன்ற பென்சில் பாக்ஸை எப்போது வாங்கினீர்கள்? மேடம், 5 வருடங்களுக்கு முன்பு என் மருமகளின் பிறந்த நாளுக்கு அதை வாங்கியது எனக்கு தெளிவாக நினைவு இருக்கின்றது. ஐயோ, 5 வருடங்களுக்கு முன்பா? இப்போது எனக்கு புரிகிறது நீங்கள் எப்படி 100 ரூபாய்க்கு பெற்றீர்கள் என்பது. மன்னிக்கவும், நீங்கள் என்ன சொல்கிறீர்கள்? தயவு செய்து எனக்கு விளக்குங்கள். பணவீக்கத்தின் பங்கு மற்றும் சேமித்த பணத்தை வங்கி கணக்கில் வைப்பதன் முக்கியத்துவத்தை பற்றி மணிலாலுக்கு புரிய வைக்க ஸ்ரீமதி தனலட்சுமி முடிவு செய்கிறார். மணிலால், விலைகள் குறிப்பிட்ட காலத்திற்கு மாறாமல் இருக்க முடியுமா? அதிகரித்துக் கொண்டே இருக்காதா? மணிலால், இதை புரிந்து கொள்வதற்காக நம்மை சுற்றியுள்ள சில அன்றாட பொருட்களின் தற்போதைய விலையையும் சில ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த விலையையும் ஒப்பிடலாம். இந்த விலை உயர்வு விகிதத்தில் சமையலறை அலமாரியில் உள்ள பெட்டிகளில் நான் சேமித்த பணம் போதுமானதாக இருக்காது. இப்போது நான் என்ன செய்ய வேண்டும்? ஓ மணிலால், உங்கள் பணம் உங்களுக்காக தொடர்ந்து வேலை செய்வதை உறுதி செய்தால் இது ஒரு பிரச்சனையே அல்ல. உங்கள் சேமித்த பணம் உங்களுக்காக அதிக பணத்தை சம்பாதிக்க முடியும். பணம் மரத்தில் வளராது, அது எப்படி வளரும்? இது மிகவும் எளிமையானது மணிலால். உங்கள் சமையலறை அலமாரிகளின் பெட்டிகளிலிருந்து சேமித்த பணத்தை எடுத்து உங்கள் பெயரில் உள்ள வங்கி கணக்கில் டெபாசிட் செய்யுங்கள். அங்கு உங்கள் பணம் பாதுகாப்பாக இருப்பது மட்டுமின்றி அது வட்டியையும் ஈட்டுகிறது. இது மட்டுமில்ல, உங்கள் பணம் வளர ஆரம்பிக்கிறது மணிலால். தனலட்சுமி ஜி, வங்கியில் டெபாசிட் செய்தால் 5000 ரூபாய்க்கு வட்டி கிடைக்குமா? ஆமா மணிலால், சரியாக சொல்லிவிட்டீர்கள். ஆனால் வங்கி ஏன் அதிக பணத்தை வட்டி வடிவில் தர வேண்டும்? வங்கிகள் மிகவும் புத்திசாலி மணிலால். இது இரட்டை வேலையை செய்கிறது. ஒரு புறம் டெபாசிட் எனப்படும் மக்களிடமிருந்து பணத்தை ஏற்றுக்கொண்டு அதை பாதுகாப்பாக வைத்திருக்கிறது. மறுபுறம் கடன்கள் என்று அழைக்கப்படும் தேவைப்படுபவர்களுக்கு பணத்தை கடனாக வழங்குகிறது. எனவே வங்கிகள் கடன் பெற்றவர்களிடம் அதிக பணத்தை வசூலித்து அதை டெபாசிட் செய்தவர்களுக்கு வட்டி செலுத்த பயன்படுத்துகின்றன. வங்கியின் ஏடிஎம் இயந்திரங்களில் இருந்து பணம் எடுக்க நாம் பயன்படுத்தும் ஏடிஎம் கார்டுகள் போன்ற கூடுதல் வசதிகளை ஒரு வங்கி மக்களுக்கு வழங்குகிறது. கடைகளில் ஷாப்பிங் செய்ய அல்லது ஆன்லைனில் பொருட்களை வாங்கவும் இதை பயன்படுத்தலாம். அருகிலுள்ள வங்கி கிளைக்கு சென்று உங்களுக்கான சேமிப்பு கணக்கை திறக்குமாறு பரிந்துரைக்கிறேன். கணக்கு மீதான வட்டியை தவிர நிலையான வைப்பு தொகை, தொடர் வைப்பு தொகை போன்ற பல முதலீட்டு வசதிகள் வங்கியால் வழங்கப்படுகின்றன. பொதுவாக இந்த மற்ற வசதிகள் சேமிப்பு வங்கி கணக்கை விட அதிக வட்டியை உங்களுக்கு வழங்கும். பிரதம மந்திரி ஜன்தன் யோஜனா என்பது நீங்கள் விசாரிக்க வேண்டிய மற்றொரு திட்டம். இந்த திட்டம் பின்வரும் நிதி சேவைகளை வழங்குவதன் மூலம் தாழ்த்தப்பட்ட, நலிவடைந்த மற்றும் குறைந்த வருமானம் கொண்ட குழுக்களுக்கு சிறப்பாக உதவுகிறது. அடிப்படை சேமிப்பு வங்கி கணக்கு சேவைகள், வைப்பு தொகை மீதான வட்டி, ஓவர் டிராஃப்ட் வசதி, அரசு திட்ட பயனாளிகளுக்கு மானியங்களை மாற்றுதல். இந்த கணக்குகளுக்கு கணக்கில் குறைந்தபட்ச இருப்பு தொகையை பராமரிக்க வேண்டிய தேவையிலிருந்து விலக்கு அளிக்கப்படுகிறது. ரூபே டெபிட் கார்டின் உரிமை, 2 லட்சம் விபத்து காப்பீடு, 10,000 ரூபாய் வரை ஓவர் டிராஃப்ட் வசதி, பிற ஓய்வூதியம் மற்றும் காப்பீட்டு தயாரிப்புகளுக்கான அணுகல் குறிப்பிடப்பட்டுள்ள இணைப்பில் மேலும் விரிவான தகவல்களை காணலாம். மேற்கூறியவற்றை தவிர அரசாங்கம் அடல் பென்ஷன் யோஜனா, அதாவது APY போன்ற பல திட்டங்களை வழங்குகிறது. இதன் கீழ் 60 வயதிற்கு பிறகு மாதத்திற்கு 1000 முதல் 5000 ரூபாய் வரையிலான உத்தரவாதமான குறைந்தபட்ச மாதாந்திர ஓய்வூதியத்திற்கான வசதியை இந்திய அரசாங்கம் வழங்குகிறது. சுகன்யா சம்ருத்தி யோஜனா மூலம் 10 வயது அல்லது அதற்கும் குறைவான மகளின் பெற்றோர்கள் வங்கி அல்லது தபால் அலுவலகத்தில் கணக்கு துவங்குவதன் மூலம் எதிர்காலத்தில் அவரது உயர்கல்வி மற்றும் திருமணத்திற்காக சேமிக்க முடியும். மேலும் தகவல்களுக்கு கொடுக்கப்பட்ட இணைப்பில் தொடர்பு கொள்ளலாம்.
நீங்கள் நாளை அருகில் உள்ள வங்கிக்கு சென்று இதை பற்றி மேலும் தெரிந்து கொள்ளுங்கள் மணிலால். மேடம் ஜி, நான் டெபாசிட் செய்த பணத்தை வங்கி திருப்பித் தர மறுத்தால் என்ன செய்வது? மணிலால், ஏதேனும் வங்கி தோல்வியுற்றால் டெபாசிட் இன்சூரன்ஸ் மற்றும் கிரெடிட் கார்ப்பரேஷன் அதாவது DICGC மூலம் ஒவ்வொரு டெபாசிட்டரும் டெபாசிட் செய்யப்பட்ட அசல் தொகைக்கும் அதற்கான வட்டிக்கும் அதிகபட்சமாக 5 லட்சம் வரை காப்பீடு செய்யப்படுகிறது. மேலும் விவரங்களை கொடுக்கப்பட்டுள்ள இணையதளத்தில் பெறலாம். ஸ்ரீமதி தனலட்சுமியுடன் நடத்திய உரையாடல் மூலம் மணிலால் வங்கிக் கணக்குகளின் முக்கியத்துவம் மற்றும் பிற அரசாங்க திட்டங்களின் பலன்களை பற்றி அறிந்து கொண்டார். நீங்களும் உங்கள் அருகில் உள்ள வங்கியை தொடர்பு கொண்டு புத்திசாலித்தனமாக பெறலாம்.